ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிருப்பீங்களான்னு தெரியலங்க. ஆனால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு க்ரீம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வெயிலுக்கு வந்து சில பேர்த்துக்கு இந்த ஃபேஸ் பேக்கெலாம் சேராது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் இது. மங்கு வந்து உடனே ஒரே இரவில் மறையணும், மருக்கள் வந்து உதிரணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. நல்லா கலர் ஆயிடுவீங்க, செம்ம பிரைட்னஸாக தெரியும். லைவ் ரிசல்ட்டாக என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணின ஃபேஸை இப்போ நான் கழுவிட்டும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நான் இதை வந்து போட்டேன். இப்போ இதை நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செமையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் இதை வெயிட் பண்ணோம். செம்ம ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டைம் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாலே போதும். வாரத்தில் 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணோம், எப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கருப்பாகிறீங்க, இல்லை முக சுருக்கங்கள் வருது, இல்லை மெயினாக வந்து பருக்கள் அதிகமாக இருக்குது, ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உடனே ரெடி பண்ணி போடுங்க. சூப்பராக ஒரே இரவில் தகன்னு வந்து உங்கள் முகம் வந்து மின்னும். அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு வைரல் ஃபேஸ் பேக் தான் இது. நிறையா பேர்த்துக்கு இந்த பருப்பு வந்து தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் பருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வட இந்தியர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பருப்பு. ஆனால் இது எந்த அளவுக்கு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக வந்து முகத்தை நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு முகத்தில் எண்ணெய் வழியாமல் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வெந்தய பவுடரை நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டாலே உங்கள் முகத்தில் ஆயில் வடியாது. அதே மாதிரி உங்களுக்கு செம்ம குளிர்ச்சி இது. முகம் வந்து சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சூட்டை தணித்து உங்கள் முகத்தை நல்லா தளன்னு வந்து வயசான தோற்றத்தில் எடுத்து நல்லா ஒரு 50 வயசை கூட ஒரு 20-30 வயசு வரைக்கும் காமிக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் நம்ம நல்லா பவுட்ரு மாதிரி வந்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது நல்லா பவுட்ரு உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அரைச்சிருங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா பொடி ஆயிடுச்சு. நல்லா வந்து அதிகமாக பவுட்ரு வேணுன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். இப்போ வந்து நான் இதை சளிச்சு எடுத்துக்கிறேன். 2 ட்ரிப்பு 3 ட்ரிப் போட்டு மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு பவுட்ரு வந்து சூப்பராக கிடைக்கும். ஏன்னா ஒரே இதில் வந்து நைஸாக வந்து அரைப்படாது. ஒரு 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு மட்டும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு அந்த முகம் வந்து எவ்வளோ பிரைட்னஸாக ஃபஸ்ட் டைமே மாறுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு டைம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம வந்து எடுத்தாச்சு. பவுட்ரு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். வெந்தயமும் இந்த மைசூர் பருப்பும் சேர்ந்த கலவை வந்து எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுட்ரு எடுத்தாச்சு. பவுட்ரு வந்து நீங்கள் டப்பாவில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது காஃபி தான் சேர்க்க போகிறோம். காஃபி சொல்லவே தேவையில்லை. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கருன்னு இருக்கிற முகத்தை கூட அந்த அழுக்கு வந்து டோட்டலாக எடுத்து கொடுத்துரும். காஃபி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஃபி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா கனிஞ்ச தக்காளி பழம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு லெமன் வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி சிகப்பாக ரொம்ப பழுத்த பழம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ கட் பண்ணி நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம்.
நீங்கள் அரைச்சி கூட ஜூஸாக வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன். தோல் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த ஜூஸ் மட்டும் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஜெல்லில் இந்த ஒயிட் ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து சேர்க்குறப்ப முகத்தை வந்து எவ்வளவு கழுத்து முகம் எவ்வளோ கருமையாக இருந்தாலும் அதை வந்து நீக்கி நல்லா பளபளன்னு கொடுத்துரும். மறுக்கல் மங்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் இது டோட்டலாக வந்து உங்களுக்கு எடுத்துரும். இந்த க்ரீம் வந்து லேசாக நினைக்காதீங்க, செம்ம எஃபெக்டாக இது வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வெந்தயமும் இன்றைக்கி சேர்த்துக்கிற அந்த பருப்போட எஃபெக்ட் வந்து லைவாகவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு டைம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நீங்கள் வேறு ஃபேஸ் பேக் வந்து போடவே மாட்டீங்க. வாரத்தில் இது ஒரு 2 டைம் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி ஜூஸ்லேயும் கற்றாழையும் வந்து கலந்தது கரெக்டாக போயிடுச்சு. இதில் வந்து தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் தக்காளி ஜூஸ் இன்னும் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் கழுத்து கை கால் எங்கே வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பிரைட்னஸ் வந்து உங்கள் முகம் வந்து கொடுக்கும். இது எப்படி நம்ம முகத்தில் யூஸ் பண்ணிவிட்டு கலரிங் எப்படி வருது அப்படின்னும் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முகம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டல்லாக இருக்குது, எவ்வளோ எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ எங்கேயாவது நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து முகத்தை வெறும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ என்னோடய முகம் நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து எவ்வளோ பிரைட்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரெஷ் இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கையிலேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த சூட்டு கொப்பளை மாதிரிலாம் வருது. இதில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இது ரொம்பவுமே தடுக்கும். ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா இதில் போட்டுக்கிற எல்லா பொருளுமே செம்ம எஃபெக்ட்டு. இதில் நீங்கள் தேன் வேணால் சேர்த்துக்கலாம். தேன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் முகத்துக்கு. நிறையா பேர் தேன் வந்து தேய்க்கலாமாக்கா அப்படின்னு வந்து டவுட்டாக கேட்குறீங்க. அதனால் நான் விட்டுட்டேன். இதில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பால் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன பொருள் ஆட் பண்ணாவே உங்கள் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஒரு டைமே ஃபஸ்ட் டைமே ஒரு 15 நிமிஷம் நல்லா காய வச்சு நீங்கள் கழுவி பாருங்கள். அந்த 2 டைம் போடையில் அந்த பருக்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். சுருக்கங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கு அந்த கருவளையா சுருக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா முழுக்க இதில் தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு பாதிக்காது. நிறையா பேர்த்துக்கு வெயில் காலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்தா ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட் வருது, அரிப்பு வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க, புண்ணாயிருது அப்படிங்கிறீங்க இல்லையா. அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நிறையா தக்காளி ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் தக்காளிக்கு பதிலாக. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை ரெடிமேட் ஜெல் இல்லை அப்படின்னா ப்ளஸ் கத்தாழை கொஞ்சமாக ஜெல் எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு மங்கு மருலாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க. வெந்தயம் வந்து போட்டுக்கிறதுனால நல்லா பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெந்தய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். கழுத்து அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட் டைம் வந்து 15 to 20 நிமிஷம் கூட வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கழுவி பாருங்கள். நீங்கள் உடனே வந்து இது ரிசல்ட்டு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃபஸ்ட்டு டைம் இது போடுறப்ப. ரொம்ப ஈஸியான ஒரு பவுட்ரு தான்.
இதை நீங்கள் ஒரு 50 கிராம் வந்து எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்க, எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த வெயில் சீசன் முடிகிற வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். செம்ம கிளியராக உங்கள் முகம் வந்து சூப்பராகிடும். சரிங்களா? இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நான் காய விட்டுட்டு இப்போ ஃபேஸை வந்து நான் கழுவிட்டு வரேன். இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம போட்டதுக்கு இப்போ அப்படியே கழுவுனதே காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்ட்டு. எவ்வளோ டல்லாக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் தான் நான் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கழுவுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். செமையாக இருக்குது. இது நீங்கள் கழுத்து, கை, கால் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்தாக்கா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஃபேஸ் பேக் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போவே வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்க, பருக்கள் வந்து ஒரு 15-16 வயசில் பருக்கள் அதிகமாக வருதுன்னா இதையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக வந்து முகம் நல்லா பளபளன்னு ஆயிரும். அதே மாதிரி முகத்தில் ஒரு துளி கூட எண்ணெய் பசை இல்லாமல் செம்மையாக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.